ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, ஒரு ரோட்டில் பைபாஸ் ரோடு, மெயின் ரோடு தான். அந்த ரோட்டில் பார்த்து ரசித்த ஒரு மரம். அது என்ன மரம்னு பாருங்கள், தெரியுதுங்களா? சிறு நெல்லிக்காய். சிறு நெல்லிக்காய் மரம் தான். இந்த மரத்தில் இவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இது எப்படின்னா, காடு தோட்டம் எங்கேயுமே இல்லை, ரோட்டோரத்தில் தான் இருக்குது. பழுத்த காய்கள்லாம் பாருங்கள், கீழே கொட்டி கிடக்கு. இந்த நெல்லிக்காய் அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா ரோட்டு மேலே குப்பை தூசுகளாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் உப்பை தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த நெல்லிக்காய், இந்த புளிப்பு உப்புக்குள்ளேயே நாவில் எச்சி ஊறும். அது இயற்கை. அப்படி எச்சி வரலனா தான் மனிதனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். நான் இந்த நெல்லிக்காயோடைய மருத்துவ குணங்களை இன்றைக்கி சொல்லவே போகிறதில்லைங்க. அப்பா, மருத்துவ குணங்கள் இந்த நோயை குணப்படுத்தும், அந்த நோயை குணப்படுத்தும், அப்படி இப்படின்னு ஒரு இப்போ மெயினாக ஒன்று எடுத்துக்கிறாங்க. என்னென்னா கேன்சரை குணப்படுத்தும் அப்படின்னுட்டு. இதையிட கேன்சருங்கிறாங்க. இங்கே பாருங்கள், கீழே இருக்கிறது, அதுக்கு கீழே இருக்கிறது எலுமிச்சம்பழம். 2 புளிப்பு மரமும் ஒன்றா சேர்ந்துருக்கு. ஓகே, கேன்சர்லாம் எதுக்கு எடுத்தாலும் அந்த நோயவே சொல்கிறாங்களே. நம்ம என்ன உடம்பு என்ன நோய் ஃபேக்ட்ரியா? இல்லையே, நம்ம நல்லா தான் இருக்கிறோம். அதனால் மருந்தாக நினைக்க வேணும். இது ஒரு ஃபுட்டு, நமக்கு கிடைக்கிற ஒரு ஃப்ரூட்டு. இது சாப்பிடலாம். அதியமான் அவ்வைக்கு இந்த நெல்லிக்காயை தான் கொடுத்தாங்கங்கிறாங்க. அதாவது நீண்ட நாட்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் நம்ம இந்த நெல்லிக்காயை நல்லா சாப்பிடலாம். இது பார்த்திங்கன்னா எல்லா நாளும் கிடைக்கிறதில்ல. நம்ம நேற்று பார்த்து நிறைய பழம் இருந்துச்சு. சரி, இன்றைக்கி ஃபோன் கையில் இல்லை, இன்றைக்கி எடுத்துக்கலான்ட்டு வரத்துக்குள்ளே நிறைய பழம் கொட்டிடுச்சு. அதெல்லாம் கொட்டி இந்த பக்கம் தள்ளிட்டாங்க. எப்போ கிடைக்குதோ அப்போ எடுத்து, இப்போ இவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க, நம்ம இதே ஒரே நாளில் சாப்பிட முடியுமா? முடியாது. நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சமாக இந்த ஈரப்பதம் இருந்தால் கூட எல்லாம் பூசானம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் உப்பு போட்டு 2 நாள் ஊற வச்சுட்டு எடுத்துக்கலாம். அப்போ அந்த உப்பில் போடக்குள்ளேயே அந்த உப்பில் இருக்கிற தண்ணி, உப்போட அடர்த்தி எலுமிச்சங்கள்ல இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்துரும். அப்போ ஒரு தண்ணி அப்படியே நிற்கும் பாருங்கள். அந்த தண்ணி கொஞ்சமாக எடுத்து அப்படியே சப்பி ஸ்பூனில் சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நெல்லிக்காய் கடிக்கவே தேவையில்லை, ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் இந்த ஊறுகாய்க்கு போடும் இல்லையா, எக்ஸட்ரா எண்ணெய் விட்டு தாளிக்கிறது, அப்புறம் வெந்தயத்தூள், இதெல்லாம் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதத்துக்கு தாங்கும். கொஞ்சம் வெளியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? அது பாருங்கள், பக்கத்தில் எலுமிச்சங்காய் மரம் ரோட்டில் தான் இருக்குது. இது யாரும் பராமரிக்கலை. நேச்சுரலாக கிடைக்கிறது தான் ஆர்கானிக் ஃபுட்டு. கடையில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆர்கானிக் ஃபுட்டும்பாங்க. இங்கே பாருங்கள், 3 கோழிகள் மேயுது. 2 கோழி, ஒரு சேவல். இந்த 2 கோழியும் பாதுகாப்பு தான் சேவல். முன்னெல்லாம் கோழிங்க சின்னதாக அசைவு சத்தம் கேட்டால் கூட ஓடிருங்க. ஆனால் இப்போ பாருங்கள், இத்தனை வண்டி போகுது. அவங்க கோழிகளும் என்ன பண்ணிட்டாங்க, மாடர்ன் வேர்ல்டுக்கு மாறிட்டாங்க போல இருக்குது. அசையவே மாட்டேங்குதுங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதுதான் நெல்லிக்காய் மரம். நெல்லிக்காய் கிடைச்சா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. எந்த நோயும் வந்துடும்னு பயப்பட வேணாம். அந்தந்த சீசனில் நமக்கு என்ன பழங்கள் கிடைக்குதோ, நேச்சுரலாக கிடைக்கிற பழங்கள்லாம் சாப்பிடலாம். ஓகேங்களா? இது ஊறுகாய் போட்டுக்கலாம், காய வச்சு கூட வச்சுக்கலாம். ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.